தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு இணையாக வால்வோ பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே 8 பேருந்துகள் சென்னை வந்தடைந்திருக்கும் நிலையில் அதன் சிறப்புகள் குறித்து செய்தியாளர் ராஜ்குமார் அளித்த தகவல்களை பார்க்கலாம். தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு இணையாக SCTC அரசு பேருந்துகளை வால்வோ பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. 20 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில் முதல் கட்டமாக 8 பேருந்துகள் தயாராகி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளில் இருக்கக்கூடிய அதிநவீன வசதிகளை போன்று அரசு விரைவு போக்குவரத்து கழக இந்த பேருந்துகளிலும் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பேருந்து மிக நீளமாக, அதாவது 15 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு பேருந்தில் 51 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிநவீன வசதிகளுடன், அதாவது இந்த வால்வோ பேருந்தில் AC பேருந்துகளாக இருக்கைகள் பயணிகளுக்கு, அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்பேசஸா இருக்கக்கூடிய வகையில் பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தீத்தடுப்பு கருவி இருக்கக்கூடிய நடவடிக்கையும், கேமரா வசதி, ஒவ்வொரு பயணிகள் அமரக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு தனியாக லைட் வசதி போன்றவையும், அதே போன்று பேருந்து இயக்கும்போது ரிவர்ஸ் கேமரா மூலமாக பார்க்கக்கூடிய உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் இந்த பேருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக 20 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பேருந்து தோராயமாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளுக்கு இணையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பயணிகள் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை அதிக அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய வகையில் இந்த வால்வோ பேருந்து தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் 12 பேர் மீதம் இருக்கக்கூடிய 12 பேருந்துகளும் சென்னைக்கு வர வைக்கப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார்.